ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸில் இல்லஸ்ட்ரேஷன் 29 போட்டிருக்கோம். இது வரைக்கும் இல்லஸ்ட்ரேஷன் 28 ப்ளஸ் எக்ஸைஸ் சம்ஸும் இதே சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. நம்ம ரெஃபர் பண்ணுற புக்கு வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி. ஃபைண்ட் அவுட் ஃபிக்ஸட் அசட் கிராஸ் ப்ராஃபிட் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபிக்ஸட் அசட்டும் கிராஸ் ப்ராஃபிட்டு கேட்டிருக்காங்க. சேல்ஸ் 10 lakh, கிராஸ் ப்ராஃபிட் 25%, ஃபிக்ஸட் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ ஆன் காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் 5 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுட்டு ஃபிக்ஸட் அசட்டும் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது சேல்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஃபிக்ஸட் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோவில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஃபார்முலாஸோட நம்ம அப்படியே ஒரு செயின் பிடிச்ச மாதிரி போட்டோம்னா போடுறது ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு 5 மார்க்ஸ் சம்ஸில் கேட்கறக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் அசட்டும் கிராஸ் ப்ராஃபிட்டும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் நான் வேணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து எழுதிட்டேன் பாருங்கள். சேல்ஸ் வந்து 10 lakh, ஜிபி 25%, ஃபிக்ஸட் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபிக்ஸட் அசட் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைங்க, 25% சொல்லிட்டாங்க. எப்போவுமே வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்து சேல்ஸில் 25% இருக்கும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு சேல்ஸ் இன்ட்டு 25%, அதாவது 10 lakh இன்ட்டு 25%. என்ன வருதுன்னு பார்க்கலாம். 25%, 2,50,000 வருது. 2,50,000. ஸோ இப்போ ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிட்டோமா, ரொம்ப ஈஸி பாருங்கள். ஜிபி ஈக்குவல் டு 2,50,000. ஸோ அடுத்தது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் அசட் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அந்த ஃபிக்ஸட் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோலேருந்து போகலாம். ஃபிக்ஸட் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு, ஸோ ஃபார்முலா என்னங்க நம்மளுக்கு இதுக்கு இவங்களே சொல்லிட்டாங்க. சேல்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கல, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கல. இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை ஃபிக்ஸட் அசட். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கு இது தெரியுது, இது தெரியணும், இது தெரியாது. ஓகேவா, அப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா, சேல்ஸ் மைனஸ் ஜிபி. ஓகேவா, ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு ரேஷியோ பொறுத்தளவுக்கு ஃபார்முலாஸ் தான். ஓகேவா, இப்போது சேல்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10 lakh கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஜிபி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேங்க, 2,50,000 இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அப்போது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோங்க, 7,50,000. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ அப்போது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இனி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ அப்போது டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க, 5 ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோங்க, 7,50,000 டிவைடட் பை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஃபிக்ஸட் அசட்னே வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை மேலே கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு போய்க்கலாமா? ஸோ இது இன்டூவில் வரும், கீழே வரும்போது இது டிவைடில் வரும் பை 5. 7,50,000 டிவைடட் பை 5 இப்போ என்ன வருதுங்க, 1,50,000. அவ்வளோதானா? இப்போது நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ ஃபிக்ஸட் அசட் ஈக்குவல் டு ருபீஸ் 1,50,000. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, ஸோ குட்வில்லும் சரி, கிராஸ் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோங்க, 2,50,000. அவ்வளோதான். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காமிச்சிட்டிங்க அப்படின்னா ஹைலைட்டடாக இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு, டிக் பண்ணி மார்க் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.